to LCLC Logs. ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புரோட்டீன் சத்து குறைபாடு உள்ளவங்க, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, முகம் நல்லா பொலிவாக பளபளப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு முடி கொட்டாமல் இருக்கணும், அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த லட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் பவுடராகவும் அதை எடுத்து பாலில் 1 ஸ்பூன் ஒரு நாளைக்கு கலக்கி பால்லையும் ஹெல்த் ட்ரிங்காக குடிக்கலாம். இந்த ரெசிப்பியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸை வச்சியும் சீட்ஸை வச்சும் தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இதனோட மெஷர்மெண்ட் என்னென்னா எல்லா நட்ஸ்லுமே 50-50 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் பாதாம் 50 கிராம் எடுத்து அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சிடுறேன். அடுத்தது அதே மாதிரி 50 கிராம் முந்திரி, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடணும். பிஸ்தாவும் 50 கிராம், அதையும் வறுத்து எடுத்து எல்லாமே தட்டில் போட்டு தனித்தனியாக ஆற வச்சு எடுத்துக்கிறோம். இது நெக்ஸ்ட்டு சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வைக்கணும். தட்டில் போட்டு எல்லாம் தனித்தனியாக ஆற வைக்கணும். நெக்ஸ்ட்டு பரங்கிக்காய் விதை, இது பம்கின் சீடு, ஓகேங்களா? இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா மெஷர்மெண்ட்டும் 50 கிராம் தான். இதெல்லாம் ஆற வச்சு நம்ம பவுட்ராகவும் அரைச்சி எடுத்து அப்படியே என்ன பண்ணலாம், பாலில் கலந்தும் குடிக்கலாம், இல்லை லட்டுவாகவும் பிடிச்சும் சாப்பிடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அடுத்தது கிர்னி பழ விதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆற வச்சு எடுத்துக்கிடணும். எள்ளு போடுறோம். வெள்ளை எள்ளு, இது செசமி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பழமொழி கூட இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்கலாம் எள்ளு சாப்பிட்டா, எள்ளு நிறைய எடுத்துக்கிட்டாக்கா அவங்க உடம்பு வெயிட் போடும். எள்ளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது ஏலக்காவும் சுக்கும். ஏலக்காய் நல்ல வாசனைக்காக நம்ம ஏலக்காவை ஆட் பண்ணுறோம். சுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் சுக்கு எப்போவுமே ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரோட்டீன் நிறைய நட்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம டைஜஷன் நல்லா ஆகிறதுக்காக சுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த சுக்கையும் ஏலக்காவையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் அதோடு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி மொத்தத்தையும் ஆற வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுக்கணும், பவுடராக ஆக்கணும். பவுடரையும் நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா அதை ஆற வைக்கணும். கடைசியாக ஏலக்காவையும் சுக்கையும் நல்லா தனியாக ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா லைட்டாக அனல் வச்சு வறுத்தாலே போதும், அது கொஞ்சம் சீக்கிரமாகவே சூடாகிடும். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆறின உடனே நட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி தனியாக ஆற வச்சு எடுக்கணும். நட்ஸு தனியாக, சீட்ஸ் தனியாக போடுங்க. அடுத்தது சீட்ஸையும் இந்த சுக்கு ஏலக்காய் இதையும் சேர்த்து பொடி பண்ணி ஒரு தட்டில் கொட்டி இந்த உருண்டையாக கட்டியாக பிடிச்சிக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. அது நல்லா உதிரியாக வந்துடும். உதிரியாக வந்த பிறகு வெல்லம் அப்படியே போட்டிங்கன்னா அதில் மண் இருக்கும், அடிக்கடி நரன்னு வாயில் தென்படும். அதனால் நீங்கள் வெல்லத்தை பாகு எடுத்து வடிகட்டி இந்த பவுடரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி இதோடு சேர்த்து கொஞ்சமாக ஊற்றி நமக்கு எவ்வளோ கெட்டி தேவைமோ அது வரைக்கும் அதை நல்லா கொஞ்சமாக ஊற்றி சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டில் வச்சு ஆற வச்சு வைங்க. உங்களுக்கு லட்டு ரெடி. இந்த லட்டு நீங்கள் கைப்படாமல் ஒரு நல்ல பாட்டில்லையோ ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் 1 மந்த் இந்த லட்டை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். டெய்லி ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பசங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்குது இதில். அதனால் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஒல்லியான பசங்களுக்கும் கொடுக்கலாம், வெயிட் கெயின் பண்ணும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டு நீங்கள் எங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.